வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பீச் பை ஆர் ஹானரபிள் பிரசிடென்ட் ஸோ திரௌபதி முர்மு. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட ஸ்பீச்சில் அவங்க ஃபஸ்ட்டு எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரேபிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரிச் ஹெரிட்டேஜ், தட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ளஸ் கல்ச்சர், இது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 150th இயர் ஆஃப் வந்தே மாதத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இட் வாஸ் ரிட்டன் பை பங்கிம் சந்திர சட்டோபத்தியா. ஸோ இப்போ நம்ம வந்தே மாதத்தை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அபவுட் வந்தே மாதரம். ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் வந்தே மாதரம். இட் வாஸ் கம்போஸ்ட் பை பங்கிம் சந்திர சட்டோபத்தியா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன், இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் லிட்ரரி ஜேர்னல் பாகதர்ஷன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜேர்னலில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லேட்டர் இட் வாஸ் இன்க்ளூடட் இன் நாவல் ஆஃப் ஆனந்த் மாத். லேட்டர் இட் வாஸ் இன்க்ளூடட் இன் 1882 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 7th November 1875 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. 1882 அதுக்கப்புறம் 1882 லேட்டர் தான் ஆனந்த் மாத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் மாத் பொறுத்தவரையும் ஸோ இட் வாஸ் ஆல்ரெடி வந்து ஆனந்த் மாத்தில் இண்டிகோ ரிவோல்ட்டை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற இது நேஷனல் சாங் வந்து அதுலேருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ அதே மாதிரி இட் வாஸ் மியூசிக் பை ரவீந்திரநாத் தாகூர். இட் பிகம் பவர்ஃபுல் சிம்பிள் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. நேஷனல் சாங் வாஸ் ஃபர்ஸ்ட் national song status. So first 2 verses was adopted in 1937. See, national song அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து 1937 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இட் வாஸ் இந்தியாஸ் நேஷனல் சாங் பை த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி. ஸோ 1937 வந்தே மாதரத்தை நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி வந்து சொல்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து January 24, 1950, Rajendra Prasad, first president of India, announced Janagana Mana would be national anthem. So Vande Mataram played a key role in freedom movement. It would be honored equally as national song. So national song அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வந்து 24th January 1950. ஸோ ஆர்டிகல் 51A வந்து பார்த்தீங்கன்னா, வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம். ஸோ இதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சாங்கை வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. அப்போது இங்கே வந்து ஒரு கேள்வி வருது. ஆர்டிகல் 51A சப்கிளாஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம். பட் அதில் நேஷனல் சாங்கை மென்ஷன் பண்ண கிடையாது. ரொம்ப முக்கியம் நேஷனல் சாங்கை மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஸோ பெருசாக அதை தாண்டி முக்கியமான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வந்தே மாதரம் English Daily, August 1906. English Daily Vande Mataram was started in Bipin Chandrapal and Sir Aurobindo. Later, ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம்னு ஒரு ஜேர்னலும் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஓகே, வந்தே மாதரம் டியூரிங் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ இது நமக்கு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்லோகன் இன் 7th August 1905. வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்லோகனாக 1905 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ பார்ட்டிஷன் மூமெண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குல்பர்க் மூமெண்ட்டில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைட் த இந்தியா வந்து பர்லினில் 1907 வந்து இது வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இதை பேஸ் பண்ணி பிஒய்க்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை 2021 கேட்டிருக்காங்க. சாங் ஃப்ரம் பிரிசன். See, who among the following is associated with song from prison? Translation of ancient Indian religious lyrics in English. So காந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர். சாங் ஃப்ரம் பிரிசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறது. ஸோ ஹவு மெனி, ஸோ இது பெருசாக நமக்கு முக்கியம் இல்லை. பட் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை பற்றி கண்டிப்பாக வந்து மேபி கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1950 1882 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது 1882. 1896 காங்கிரஸ் செஷனில் கல்கட்டாவில் ஃபர்ஸ்ட் பாடுறாங்க. ஸ்லோகன் வந்து 7th August 1905 இது எடுத்துக்கிறாங்க. ஸோ இவரோட பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட இன்னொரு ஒர்க் ஆனந்த் மாத், துர்கேஷ் நந்தினி, கப்பல் குந்தலா, தேவி சௌத்ராணி. ஸோ இது வந்து பிஒய்க்யூ. தேவி சௌத்ராணி, கபில் குந்தலா, துர்கேஷ் நந்தினி, ஆனந்த் மாத். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மாரல் கல்ச்சர் ஆஃப் சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீன்ஸ் வெளிக்காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் அதில் இருந்தது. ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாவர்ட்டி இங்கே பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 25 crores ஆஃப் சிட்டிசன்ஸ் ஹவ் ஓவர் கம் த பாவர்ட்டி டியூரிங் லாஸ்ட் டெக்கேட். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பக்கா ஹவுசஸ், தட் மீன்ஸ் ரூஃப்டு ஹவுசஸ். ஸோ அதுக்கு அடுத்தபடி உஜ்ஜவாலா யோஜனாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஜல்ஜீவன் மிஷனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உஜ்ஜவாலாவை பற்றியும் ஜல்ஜீவன் மிஷனை பற்றியும் கொஷின்ஸ், அதே மாதிரி யூபிஎஸ்சி பிஒய்க்யூஸில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்தே மாதரத்தை பற்றி.